Praise the Lord. Praise the Lord. Hallelujah. It's a wonderful day. It's also a privilege to invite you for this wonderful service. Amen. Right. The காலை வேளையில தேவன் ஒரு பாடலை நாம் நம்மளே எழுதி பாடின பாடலை நம்ம பாடுவோம். ஒரு பாடலை. Praise the Lord. என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பலன் இருக்கு. Praise the Lord. How many of you need strength today? Praise the Lord. First part மேகங்கள் நடுவே பாடுவோம். ஏன்னா இப்போ அண்ணா பாடுறது கூட எதுக்காக அப்படின்னா நாம் தேவனை ஏன் ஆராதிக்கிறோம்? Why we worship the Lord? Because He is going to come very soon to take us, right? நம்மை அழைத்து போகும்படியா இயேசு சீக்கிரம் வர போகிறார். அப்ப என்ன செய்யணும்? மேகங்கள் நடுவே இயேசு வருவார். Praise the Lord. ஒரு 7 பாடலை தேவன் கொடுத்தார். அதை கம்போஸ் பண்ணி நம்மளை லிரிக் போட்டு எல்லாமே பண்ணி ஒரு பாடலை நம்மளே கம்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த சபையில் அடிக்கடி பாடுகிறோம். இந்த காலை வேளையிலும் அப்படி ஒரு பாடல் நாம் பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மேகங்கள் நடுவில் இயேசு வருவார். Shall
have that confidence. Except we have to be with Him one day. Amen. இவ்வளவு ஜெபம், இவ்வளவு காரியங்கள் உலகத்தில் செய்தது தெரியுமா? அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். வேற ஏதாவது இருக்கும் நினைக்கிறீங்களா? We don't have another second opinion on that. Only one mind we have to be taken along with. Praise the Lord. அதுக்கு என்ன வேணும்? Praise the Lord. என்னுடைய சபையில் நான் எப்போ இந்த பாட்டு பாடுறேன்னா எல்லாருடைய இருதயத்திலும் தேவன் பெரிய காரியம் செய்யும். ஆமென். நமக்கு பலன் இல்லை. பரலோகத்துக்கு போறது யாருக்கா பலன் இருக்கா? அதுக்கு என்ன வேணும்? என்ன பலன்? தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் வேணும். அந்த வசனத்தின்படி நடக்க பலன் வேணும். அப்போடைய கையை பிடிச்சு அவன் நம்ம முன்னாக போகணும், நம்ம பின்னால போக பலன் வேணும். இல்லையா? பாடுவோம் எல்லாரும். இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் சிலர் வந்து சொல்லுவாங்க, முடிந்தோடனே நீ நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், இந்த பாட்டு பாஸ்டர் பாடணும்னு நினைச்சேன். அன்னைக்கு எவ்வளவு பேர் நினைச்சாங்களோ தெரியாது. கண்டிப்பா அவ்வளவு பேர் நீங்க வேலை கொடுத்து போறீங்க. ஆமென். Hallelujah.
இருக்கிறது. Completely. Otherwise, we cannot enjoy it. The problem around us and in us. Today we confess ourselves. He will make the marvelous things into our life. Hallelujah. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி. பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. உம்முடைய ஜீவனை கட்டிட்டீரே, உமக்கு நன்றி. நீர் ஒருபோதும் எங்களை வாழாக்காமல் தலையாக்குவீர் என்று உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வசனத்திலும் வார்த்தையிலும் ஜீவன் உண்டு ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Please be seated. The time to enter, step into the message. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுத்த ஒரு வேத வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். Turn to the book of Romans chapter 12 verses 2 and 3. இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளே பொதுவாக ஏதோ ஒரு நற்செய்தி பகுதி, பழைய பாட்டு பகுதி என்று சொல்லி ஏதோ ஒரு 2 வசனங்களை எடுத்து அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து தியானிப்பார்கள் பொதுவாக. ஆனால் இந்த சபையில தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச வேண்டிய ஒரு காரியம். What is needed into our personal life? தனிப்பட்ட வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன தேவை என்பதை நாம் முதலாவது ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் சபைகளுக்கு வருவோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயங்களை முதலாவது ஆளுகை செய்ய வேண்டும். God should take control of our heart, body, soul and the spirit. இந்த நாளிலே பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில after the marriage or after the business, after something stepping to anything, still they have the confusion that it is the will of God. இது தேவனுடைய சித்தமா, நான் ஊழியம் செய்கிறேன், இது தேவனுடைய சித்தமா, திருமணம் செய்து கொண்டேன், என் வாழ்க்கையில பிரச்சனை, இது தேவ சித்தமா, அவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகள் வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி
அநேகர், it's not only few, but many of them have that question in their heart. இருதயத்தில் ஒரு கேள்வி உண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பு சரியாக வருவதில்லை? May I put into the wrong direction, or I given a more pressure into my son's life, or etc. Anything. We are not able to come to conclusion why we are suffering, why we are in trouble, why we are in problems. This confusion always arises into every personal and individual life. But today God wants to answer every question raised from your heart. ஒரு இருதயத்தில் இருந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுக்க போகிறார். This is a message heading today, the perfect will and the imperfect will of God. ஒரு வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியம் தேவ சித்தமா அல்லது தேவ சித்தம் இல்லாத காரியமா? அது திருமணமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், whatever it may be, you have the doubt. But today God wants to give you the conclusion whether it is a God's will or imperfect will or perfect will. Praise the Lord. எவ்வளவு பேருக்கு இது பயப்படுறாங்க today? இல்ல பாஸ்டர், எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் வாழ்க்கையில சுமந்துட்டு போகும். No, you should understand. Many of them in Greek Bible, one verse very clearly says, you know about all things and take up only the good things. எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து, test everything and come for the conclusion which is needed in our life. Praise the Lord. One person decided to follow Jesus. ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றாரு, உனக்கு திரளான ஆஸ்தி இருக்கிறது, எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்து கொடுத்து எனக்கு பின்னால வான்னு சொல்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினாலே அவன் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. அவன் வேதனையோடு திரும்பி போகிறான். இப்போ அவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? நீ பார்க்கும்போது அநேகர் கேட்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய வாழ்க்கையில, படிப்புல தேவ சித்தம் என்ன என்று கேட்பார்கள். I want to try to explain something very, very important. No Christians or pastors or evangelists or prophets or very intellectuals in biblical theological status, they cannot identify what is God's will. But we can understand the God's plan. Praise the Lord. தேவ திட்டத்தை அறிய முடியும், ஆனால் தேவ சித்தத்தை அறிய முடியாது. ஆனாலும் இன்னும் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தேவ சித்தமா இல்லையா, அவர் இப்படி நடத்த ஏன் அது அவசியமா இருக்கிறது? இதுல ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பி கொடுங்க. அதுல வேதம் சொல்லுகிற வார்த்தை வாசிக்கும் பொழுது, the will of God can be described as being perfect or imperfect. The imperfect will of God is called imperfect because it is a semblance of the true will of God, but it's not what really God wants. கர்த்தர் அவருக்கு என்னிடத்துல என்ன வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ, நீங்கள் தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அங்கே நடக்காது. Praise the Lord. If you try to do something your own, if it is not, if it is imperfect will of God, whatever you commit yourself, it's going to be implemented in your life. உன் வாழ்க்கையில அது நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை. அது தேவன் விரும்பாத காரியமாக இருக்கும். தேவ சித்தத்தை யோசித்து பாருங்க. தேவனுடைய தீர்க்கதரிசி யோனாவை தேவன் இங்கு அனுப்புகிறார். What is the plan of God? God wants to send to Nineveh. ஆனால் இவன் எங்கே போகிறார்? தர்சீசுக்கு போகிறார். என்ன நடந்தது? அங்கே தேவன் நினைத்த காரியம் அங்கு நடைபெறவில்லை. ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசியை இருந்தபடினாலே கர்த்தர் வாழ்க்கையில இன்னொரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். One more opportunity given to the prophet Jonah. He repented and realized, and he committed to God. Lord, I will follow what you decided in my life. I want to do the perfect will of God, not imperfect will. He decided and he prayed. God opened the door for him. The many miraculous things happened. The entire city of Nineveh saved because of perfect will of God. The many area of life we are unable to implement in these things in our life. The perfect will of God is
the complete is a complete. அது முழுமையான ஒரு காரியத்தை செய்வதாக இருக்கும். ஒரு சின்ன காரியம், ஒரு 10 பேருக்கு நீங்க சத்தியம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு முறை நான் மிடில் பகுதியில ஊழியத்தை கடந்து போயிருந்தேன். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏற்கனவே எனக்கு கமிட்மெண்ட் ஆன ஒரு சபையில கிட்டத்தட்ட 450 பேர் அந்த சபையில் இருந்தார்கள். நான் அதற்கான ஆயத்தங்களை நான் ஜெபத்துல செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நீ செய்து கொடுக்க போவதில்லை, அதற்கு பதிலாக you are going to take the small training program today. Don't prepare the message, but practice yourself to receive the anointing and pour out the anointing blessing to the people, which is a small crowd. But unable to understand why God, see, many pastors and evangelists and the very God used to mighty people, they every time they planning to go for and preach the mass crowd. ஒரு பெரிய கூட்டத்தான் பிரசங்கிக்க ஆசைப்படுவோம். இங்க பெரிய ஊழியக்காரர் போய் எங்க சபையில 100 பேர் இருக்காங்க, வாங்க பாஸ்டர்னா 100 பேர். ஒரு சபையில 3000 பேர் இருக்காங்க, அங்கதான் நான் பேச போவேன். 3000 பேருக்கு சத்தியம் சொல்றது எப்படி இருக்கு, 100 பேருக்கு சத்தியம் சொல்ல போறது எப்படி இருக்கு. இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த 100 பேருக்கு நடுவில் தேவன் அனுப்புகிற பொழுது அந்த 100 ஒரு நாள் 10,000 கர்த்தர் மாத்திருப்பார். ஆனா அந்த 3000 நடக்கிறவர்கள் அடுத்த 2 வருஷத்துல அந்த 3000 300 மாறி. It is not God's will, it is not God's plan. 1000 பேர் இருப்பாங்க சபையில, 10,000 பேர் இருப்பாங்க சபையில. அது எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு போவான்னு தெரியாது. ஆனா என்னுடைய சபையில இருக்கிற இந்த 500 பேர் 100% பரலோகத்துக்கு போவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் நான் பொதுவாக எங்கேயும் எந்த நாடுக்கு போனாலும் வெள்ளிக்கிழமை ஃபிளைட் ஏறி சனிக்கிழமைக்கு இருப்பேன். ஏன் தெரியுமா, இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். There is a great purpose God for this people. But we try to understand, we try to analyze why these things happening in my life. அப்போ ஜெபிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன கிரவுண்ட்ல பேச எனக்கு விருப்பம். நான் அந்த நாட்கள் அப்படிதான் இருந்தேன். எனக்கு இவாஞ்சலிஸ்டா அனுபவம் தெரியும் உங்களுக்கு. ஆரம்ப நாட்கள் ஊழியத்துல அது பிறகுதான் தேவன் கற்றுக் கொடுத்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் my mind always concentrate on the huge crowd of people, not the small crowd. நான் 450 பேர் இந்த சபைக்கு போகணும்னு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இது வேண்டாம், இதை மட்டும் எனக்கு கொடுங்க, இதுல பெரிய காரியம் செய்யுங்க, இதுல நான் நேர்கால் பண்ணணும், இதுல ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா கிளம்பி கார் உட்காரும் போது எந்த இடத்துல நான் அக்காமடேட் பண்ணிருந்தோம் அவங்களுக்கு போன் வருது. திடீர்னு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பாஸ்டர் வந்துட்டாரு. நாங்கள் ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது, ரவி அன்னையில ஈவினிங் சர்ச்சில் பேச சொல்லுங்க, இன்னைக்கு என்னுடைய பிரான்ச் சர்ச்சுக்கு அனுப்புங்க. காலையில் உட்கார்ந்து சரி பிரான்ச் சர்ச்சா, சரி ஏதோ ஒரு சர்ச்சு போவோம். அங்கே போய் நான் நம்ப மாட்டீங்க, நாட் ஈவன் அரௌண்ட் 20 or 25 people, but all of them with tears. கண்ணீரோடு கூட இந்த கேம்ப் தெரியும், லேபர் கேம்ப்ல ஒர்க் பண்ற ஒரு 15-20 பேர். அங்க போனோடனே எனக்கு முதல்ல நான் ஆஃப் ஆகிட்டேன். பாருங்க, இவ்வளவு 350-400 பேர் பேசுற இடத்துக்கு அழைச்சிட்டு ஒரு 15-20 பேர் சபையில குட்டி ரோட்ல பேச வைக்கிறாங்களே, எனக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்கே இல்லை. பாருங்க, ஒரு உற்சாகம் இல்லாம போய் நின்றாங்க. போய் முழங்கள் வழிபட்டு ஆவியானவர் இறங்கினாரு. அவன் சொன்னாங்க, ஐயா நாங்க ராத்திரி முழுவதும் தூங்கல. தேவன் சொன்னார், ஒரு மனுஷனை அனுப்பி நான் உங்களை வரப்படுத்த போறேன், உங்களை நான் உற்சாகப்படுத்த போறேன், கிருபையின் வரங்களை ஊற்ற போகிறேன். ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்காக காத்துட்டு சொன்ன வார்த்தை என் மேல் அபிஷேகத்தை ஊற்றினது, என் மேல வல்லமை இறங்கினது. அந்த நாட்டில் நீ நம்ப மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் 3.5 hours I delivered the message for the people. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 20 பேரும் கர்த்தரால் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம். அப்புறம் வளர்ந்து சொன்னாரு, ஒரு சாதாரண விசுவாசிக்கு நீ பேசுற ஒரு பெரிய ஊழியக்கார கூட்டத்தில் பேசிட்டு, praise the Lord, you preach the seeds that are going to be sown in the ground will be 100-fold one day. அப்படிப்பட்ட விதைகளுக்காக நான் பேச அனுப்பியிருக்கிறேன். நீ பேசுறது ஒரு 350-400 பேர் விசுவாசியா இருந்தா அதை கேட்டுட்டு பிரசங்க நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, இந்த ஜோக் நல்லா இருந்து, இந்த பாட்டு நல்லா இருந்து சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நீ கேட்ட அந்த 15-20 பேரும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க போகிறார்கள். அதற்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I chosen you because the people going to be perished because all are Gentiles. இவருடைய அத்தனை பேரும் புறஜாதிகள். ஏற்கனவே சத்தியத்தை கேட்டு 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 மறந்து போனவர்களுக்கு அல்ல, வாழ்க்கையோடு காத்திருக்கிற புறஜாதிகள், இவர்களுக்காக உன்னை அனுப்பினேன். அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், அந்த நாளில் தான் ஒரு கூட்டம் சொன்னா ஒரு சின்ன கூட்டம் நினைச்சேன்.
இப்ப கூட என்னைய சாலம் கழிச்சுட்டு கூட போது அதை பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் இருப்பாங்க. 400 பேர் கூட்டத்துக்கு கூட்ட சொன்னா இங்கே போக விருப்பமா இருக்கு, அங்க போக விருப்பம் இல்லை. But I never say that don't preach the mass crowd. No. If it is God's work, தேவ சித்தமாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தரை உபயோகப்படுத்த முடியும். நீங்க ஒரு பாஸ்டர் இன்வைட் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் வேர்ல்ட் பிராண்ட், ஒரு ஃபயர் பிராண்ட் இவாஞ்சலிஸ்ட கூப்பிட்டு பாருங்க, என்ன சொல்ல வந்துருமா, எத்தனை பேர் இருக்காங்க சர்ச்சில், நான் எங்களை கூப்பிட்டீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளவு வால் போஸ்ட் அடிப்பீங்க, எந்த கிரவுண்ட்ல கூப்பிட்டு நடத்துவீங்க. கர்த்தருடைய நோக்கம் அது இல்லை. டிஎல் மொழி சொன்னாரு, இன்னைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுமானால் அது தேவனுக்கு நான் செலுத்துகிற பெரிய ஒரு கிருபை என்று சொல்லுகிறார். டிஎல் மொழி வாழ்க்கையில் சொல்வார், I never see the crowd, but I want to see the heart of the people. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறார்கள், இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கர்த்தரை தேடுகிறவங்க இருக்காங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு பேசுவாரா, இனி எத்தனை பேர் வந்திருப்பாங்க, அவர்களுக்காய் கர்த்தர் இந்த நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இங்கே I want to tell you at 3 point what is perfect will of God. 3 பாயிண்ட் நீங்க cannot down there, நீங்க எழுதி கொள்ளலாம். 3 தேவ சித்தம் எப்படி இருக்கும், தேவ இம்பர்ஃபெக்ட் will எப்படி இருக்கும்னு நல்ல காரியம். இதை மட்டும் அறிஞ்சு நம்ம செய்தி முடிக்க போகிறோம். முதலாவது, the perfect will of God is the place where God really wants you to be. Praise the Lord. தேவ சித்தம் என்பது நீங்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே உங்களை கொண்டு போவதுதான் தேவ சித்தம். Praise the Lord. சொல்லுங்க. நீ சொல்லிப்பாங்க, எங்கேயோ போகணும்னு நினைச்சோம், ஆனா கர்த்தர் எங்களை எங்க கொண்டு இருக்காரு, அப்படி விட கூட்டு தான் வச்சுருக்காங்க. பாருங்க, காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், நான் 7 மணிக்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டேன், இந்த கூட்டத்தை எப்படியாவது நான் கலந்துக்கணும்னு ஜனங்க ஓடி வருவாங்க. ஆனா அவங்களோட பேசுவாங்க, சொல்லுவாங்க எங்கேயோ நான் போகணும்னு நினைச்சேன், ஒரு சத்தத்தை கேட்டு வந்து உட்கார்ந்து கர்த்தர் அவனை பேர சொல்லி அழைப்பார். அது தேவ சித்தமாக இருக்குது. முதலாவது, the perfect will of God is the place where God really wants you to be. God is pleased with you when you are in His perfect will, and He is excited when your name is mentioned. உன்னுடைய பெயர் எங்கே குறிப்பிடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நீ இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த இடத்திலே தேவன் உன்னை கொண்டு போய் வைப்பதுதான் தேவ சித்தமாக இருக்கும். Praise the Lord. பாருங்க, ஒரு நினிவேவுக்கு போக வேண்டிய மனுஷன் தர்சீசுக்கு போகும்போது என்ன நடக்குது, இது ஒரு மனுஷன் நிமித்தமாய் முழு கப்பலும் சேதமடைகிற மாதிரி. ஜனங்க அது இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. கடல் அலை நிற்கவே இல்லை, போராட்டம் நிற்கவே இல்லை. என்ன ஆயிடுச்சு, கடைசியில சீட்டு போடுறாங்க. யார் நிமித்தமா இந்த பிரச்சனை, ஆனா அந்த கப்பலை ஓட்டுகிற கேப்டன் அவர் தேவ பக்தி உள்ளவர். நான் சொல்றேன், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, அவங்க கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபிக்கிறேன், உங்களை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆனால் என்ன என்று தெரியவில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் இருதயத்துல அவன் அந்த வாழ்வை நினைக்கிற பொழுது அந்த யோனாவின் பேருக்கு சீட்டு விடுகிறது. இவன் பார்த்தா அந்த கப்பலுடைய அடித்தட்டுல அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கான். எல்லாரும் பிரச்சனைகள் வருகிற பொழுது எல்லாரும் எதிர்பார்க்கும் பொழுது என்ன நடக்குறாங்க சொல்றான், என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா எல்லாமே சரி, அவன் படகு அத்தனை பேரும் காப்பாற்றப்படுது. ஏன்னா தேவ சித்தம் இல்லாம நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் நிமித்தமாய் இந்த கப்பல் முழுவதும் சேதம், கப்பலில் பிரயாணம் பண்ணுற அவ்வளவு பேருக்கும் சேதம். யோசிச்சு பாருங்க, if the one person is not full of God to stand in imperfect place, but entire place is going to be destroyed. ஒரு மனுஷன் நிமித்தமாய் சொல்றாரு, ஒரு செத்த பரிமள தைலம் அத்தனையும் கெட்டு போகும். ஒரு செத்து பூனை வாழ்க்கையில நீ செய்ய நினைக்கிற காரியம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் எங்கே இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய தீர்மானம் என்ன, எதற்காக நீ அழைத்திருக்கிறேன், எதற்காக நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இதான் முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். The perfect will of God, you are excellently positioned, fitting exactly into the original plan of God. உங்களை கொள்ளுமை கர்த்தர் இடத்துல இணைக்கிற பொழுது, இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ சித்தம் என்று நாம் அறிந்து கொள்ளுவோம். பல நேரங்களில் ஒரு வேலைக்கு போய் நம்ம சேருவோம், என்ன பார்ப்போம்னு நினைக்கிறீங்க,
ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன பார்ப்போம், என்ன கேட்போம்? இன்டர்வியூ போகும்போது என்ன கேட்போம்? எவ்வளவு சம்பளம், எவ்வளவு அவர் டியூட்டி, எவ்வளவு லீவ் கிடைக்கும், இன்சென்டிவ் ஏதாவது கிடைக்குமா, ஓவர் டைம் கிடைக்குமா, மொத்தம் எவ்வளவு பணம் கிடைக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையில திரும்ப 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 நாம் கேட்கிற காரியம். ஆனால் இங்க பாருங்க, in the perfect will of God you are excellently positioned, fitting exactly into the original plan of God. இதுதான் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் இந்த இடத்திற்கு நான் போகிற பொழுது இந்த இடத்திற்கு நான் பொருத்தமானவனாக இருப்பேன், இந்த காரியத்தில் நான் பொருத்தமானவனாக இருப்பேன். கர்த்தர் எக்ஸாக்டா இருப்பார். ஆனால் ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது. தேவ சித்தம் நாம் கேட்பாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன், ஒரு 10 நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட்டுட்டேன், இப்ப வேற எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு பார்த்தா இது ஒரு இடத்துக்கு போனேன், செட் ஆகல, 2 நாள் வந்துட்டேன். இது எத்தனை வருஷமா நடக்கும்? காலம் 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 காலமா நடந்தா தேவ சித்தத்தை தேவன் சொல்லுவாரு, ஒரு சாதாரண 1000 ரூபாய் வேலைக்கு போ, இந்த இடம் உனக்கு சித்தமான இடம், நீ போவாரு. அங்க போனா அவன் CEO லெவலுக்கு போயிடுவான். பேசுறான் சொல்லுவேன், அது தேவ சித்தம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? என் படிப்புக்கும் என்னுடைய ஞானத்துக்கும் என்னுடைய அறிவுக்கும் இதெல்லாம் சரியான இடம் இல்லை, நீ தீர்மானம் பண்ணுகிறாய். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? தேவ தீர்மானம் என்ன? It will fit exactly what needed God needs for you. இது இரண்டாவது காரியம். மூணாவது காரியம் பாருங்க, in the perfect will of God you perfectly meet the need for which God designed you. God designed you. In the perfect will of God you perfectly meet the need for which God designed you. உனக்காக வரைந்திருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் சரியாக பொருத்துவார். Don't ever ask, this is Lord, this is my desire, this is what my expectation, this is what I want to do in my life. Don't ever ask God or don't ever command God. You sit in the feet of God to receive the result of Holy Spirit. This is what we want to teach in the church. போன வாரம் எடுக்கும், அழைப்பு என்றால் என்ன? யாரும் சொல்ல முடியுமா? What is called? தேவன் எப்படி அழைப்பார்? 5 விதமா சொன்ன. ஒரு மனுஷனுடைய அழைப்பு 5 விதமா இருக்கு. யாரும் சொல்ல முடியுமா? மைக்ல கொடுங்க பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் வீக் மெசேஜ். நீங்க நினைக்கிறீங்க சண்டே பைபிள் சபை நடக்குதா, பைபிள் ஸ்டடி நடக்குதா? நமக்கு தெரியும். 5 காரியம். Many are called but few are chosen. Better. There is a call to fruitfulness. எதற்காக தேவன் தெரிந்து கொள்கிறார்? கனி கொடுக்கும்படியா. உங்களை சும்மா வந்து கூப்பிட்டு வச்சு உங்களை உயர்த்திட்டு வைப்பதற்காக ஒரு கனி கொடுக்கிறவனா. மூணாவது, some people are called in spectacular ways. Some people are called in spectacular ways. Some people are called in ordinary ways. Some people are called in ordinary ways. Fifth one. Some people are called through their desire. அவருக்கு நான் என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, எங்கிட்ட நிறைய அப்ளிகேஷன் நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இவன் எஸ்எல்சி ஃபெயில் ஆகிட்டான், எத்தனை படிப்பட மண்டேலே ஏற மாட்டேங்குது, இவனை பேசாம பைபிள் காலேஜில் போட்டுடலாம். Whose desire is that? Their own desire. Their family desire. ஏன்னா நான் ஒன்னே ஒன்று கேட்பேன் உங்கள்கிட்ட, கோச்சிட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்லுவேன், ஏமா கத்தோலிக்க ஊழியர் செய்யறவங்கலாம் படிக்காத முட்டாள்களா? ஒரு வேண்டாம். ஒரு பியூன் வேலைக்கு போகணும்னா +2 பாஸ் ஆன்னு கேட்கலாம். ஒரு பியூன் வேலைக்கு போகணும்னா மாசம் 5000 ரூபாய் சம்பளம், எஸ்எல்சி பாஸ் ஆன்னு கேட்கலாம். நீங்க கர்த்தருடைய உன்னதமான அதையும் சொல்லிக் கொடுங்க. ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ஆர் கார்பெண்டர், ஆர் எனிதிங், உலகத்துல எத்தனை வேலை உயர்ந்த வேலை இருக்குமோ அதை காட்டிலும் ஒரு மடங்கு மேலான தேவன் சேர முடியும். அப்ப அந்த ஊழியருக்கு அழைக்கும் போது யார் அழைப்பார்? எப்படிப்பட்டவங்க அழைப்பார்? சில என்ன செய்வாங்கன்னா, சில வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, தடுமாற்றம் வரும் பொழுது அவர்களாகவே தங்களை ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க. உடனே நேரம் ஈவென்ட்ஸ் போவாங்க, ஒரு பைபிளை வாங்குவாங்க,
கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி அன்னைக்கே தீர்மானம் பண்ணுவாங்க. உடனே ஒரு வெப்சைட்ல இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபோன் ஒரு ஆடை பார்த்துட்டு இந்த பைபிள் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணுவாங்க, போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவன் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. வாங்கின பிறகு ஊழியம் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் எவ்வளோ பாஸ்டர் இருக்காங்க? ஒரு 20 பேர் வராங்க, ஒரு 30 பேர் வராங்க. சரி, அடுத்த 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ பேர் வராங்க? இப்போ 20 22 ஆயிருக்கு. அப்புறம் இன்னும் 5 வருஷம் 30 பேர் நம்ம பாஸ்டர் இருப்பாங்க. ஏன்னா அது அவனுடைய மன வாஞ்சிப்படி ஊழியம் செஞ்சுக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நம்மிடத்தில் சேர்கிறவர்களுக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் வைத்திருக்கிறார் என்று அறியுங்கள். இதுதான் கிருபை. அன்றியும் அவருடைய தீர்மானம். ஊழியம் என்பது நீ நானும் நினைக்கிறது இல்ல, நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறது இல்ல. இனி ஒரு மனுஷனை டிவியில பார்க்கிறோம், அது ஒரு பெரிய பெரிய போஸ்டர்ல பார்க்கிறோம், உடனே we decide, oh my son should be like this one day. என்னுடைய மகனுக்கு ஒரு நாள் இப்படி வர வேண்டும், என் மகனை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். இது தேவ சித்தம். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை உன்னை ஊழியக்காரனாக்க முடியாது. கர்த்தர் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவருடைய சகலமும் நன்மை ஏதுவாய் அழைக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவ கிருபை. இங்கே ஒரு 3 காரியம் சொல்லி கொடுத்து, வாட் இஸ் இம்பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். நீங்க இந்த காரியம் செய்வது தேவ சித்தம் இல்லை, எப்படி தெரியும்? இந்த இடத்தில் இருப்பது தேவ சித்தம் இல்லை, அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். The imperfect will of God. Second, the first point என்ன சொன்னேன்? Perfect will of God. இப்ப 3 காரியம் சொன்னேன். என்ன சொன்னது? யார் சொல்ல முடியுமா? ஷார்ட்டா. The perfect will of God is the place where God really wants you to be. God is pleased with you when you are in His perfect will, and He is excited when your name is mentioned. கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறார்? பெயர் சொல்லி அழைக்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே கூப்பிட்டாரா? பெயர் சொல்லி அழைக்கிறார். அவரை பார்த்து சொல்றாரு, சீமோன் என்றால் the rock, பாறை, உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறது. யார் கூப்பிட்டா? யார் சபையை கட்டுறா? ஒரு சர்ச்சை கட்டணும்னு சொன்னா, it is not your own desire, it is not your own desire, it is the will of God. இது தேவ சித்தமா இருக்க வேண்டும். தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். நம்ம கேட்கிறோம், எப்படி நீ பெயர் சொல்லி அழைப்பார்? சொப்பனத்தில் கூப்பிடுவாரா? கனிஷனத்தில் கூப்பிடுவாரா? எப்படி நீ தேவன் கூப்பிடுவார்? அவருக்கு you are called by God. தேவ சித்தமாக இங்க உட்காரவே முடியாது, தேவனுடைய சமூகத்தில் வரவே முடியாது. இது ஒரு ரகசியம். இம்பர்ஃபெக்ட் will என்னன்னு தெரிஞ்சு கொள்வோம். முதலாவது, God allows His children into the imperfect will as a result of their rebelliousness and rejection of His original and perfect plan for them. என்ன செய்வாங்க? rebelliousness. நீ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில rebelliousness இருக்கும்போது எப்படி அவங்களால தேவ சித்தத்தை செய்ய முடியுமா? ஒரு காரியத்தை எடுத்துருவாங்க, அவங்க என்ன செய்வாங்க? பல விண்ணப்பங்களை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு கூட பல விண்ணப்பங்கள் சில பாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட வரட்டும், ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், உங்கள்கிட்ட ஜெபித்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு தடுமாற்றம், என்னன்னு தெரியல, சபையில குழப்பம், சபையில பிரிவினை, பாஸ்டருடைய குடும்பத்தில் பிரிவினைகள், பிரச்சனைகள். இப்ப சொல்லும்போது நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை உண்மையா ஊழியத்துக்கு அழைச்சாரா? என்ன எப்படி கர்த்தர் உன்னை அழைச்சார் சொல்லுங்க, அந்த விதத்தை சொல்லுங்க. மனசுல யாரோ சொன்னாங்களா நீ பைபிள் எடுத்து ஊழியத்துக்கு தான் போவ, யாரோ பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்களா? இல்லை, எனக்கா தோணுச்சு நான் வந்துட்டேன். அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என்ன சொல்றாங்க? God allows His children into the imperfect will as result of their rebelliousness and rejection of His original and perfect plan for them. உண்மையான தேவ திட்டம் என்பதிலிருந்து அவர்கள் விளக்கப்படுவார்கள். அது இம்பர்ஃபெக்ட் ஃபார். இது முதல் காரியம். இரண்டாவது எடுத்துக்கொண்டீங்கன்னா, when you are in imperfect will of God, God is not really pleased with you. நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அவர் திருப்தியாகவே மாட்டார். சொல்லுவாங்க, நானும் 15 வருஷமா ஜெபிக்கிறேன், என்னுடைய மகள் திருமணத்திற்காக ஒரு காரியமும் நடக்கல. இவங்க மனசுல ஒரு போக்கஸ் பண்ணி ஒரு ஆளை நினைச்சுக்குவாங்க.
அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே இது நடக்கணும், இது நடக்கணும், நடக்கணும். ஆண்டவர் சொல்வார் இது சுத்தம் அல்ல. அப்ப ஆகுமா? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல சொல்றாரு. அப்போ இம்பர்ஃபெக்ட் வில் என்ன ஆகும்னா, சில நேரங்கள்ல நமக்காய் சில காரியங்கள் தோன்றும், சில காரியங்கள் நமக்காக உணர்த்தப்படும். அந்த நேரத்துல தான் குழப்பங்கள் வரும். நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு நினைப்போம், நம்ம நினைக்கிற காரியங்கள் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. வாட் இஸ் பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்? ஒரு அமெரிக்க தேசத்துல தேவனுடைய ஊழியக்காரர் தேவன் சொன்னாராம், நீ வேலையெல்லாம் விட்டுட்டு பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு தனியா நான் சொல்ற ஒரு ஐலண்டுக்கு போ. அந்த ஐலண்ட் ஆக்கா என்று சொல்லுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு என்னுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படல. நான் பார்க்கிற வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் மேன் நீதான் போகணும்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே முடியாது, எனக்கு பிள்ளை இருக்காங்க, மனைவி இருக்காங்க, என் நல்ல சம்பளம் இருக்கு, எப்படி நான் போவேன் ஆண்டவரே? அவர் சொன்னா முடியாது, நீ போங்க. ஒவ்வொரு நாளும் எந்த ஊழியர்களாலும் சொல்லுவாங்க, உடனே சொல்லுவாங்க நீ ஊழியத்துக்கு போகணும். ஏன் என்ன ஊழிய போகணும்? ஒரு முறை ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷன் கரெக்டா தீர்மானம் பண்ணி அவரை அசைய விடல, லாக் பண்ணிட்டார் ஆண்டவர். சொல்லி சொன்னாரா, சரி எப்ப போறேன்? உடனே மனைவிக்கு சொன்னாரா, அம்மா இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள், வேலையை டிசைன் பண்ண போறேன். கிடைக்கிற பணத்துல நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதியே பிள்ளைகள் பேர்லயும் உன் பேர்லயும் டெபாசிட் பண்ணினா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும், நீங்க சாப்பிட்டு நிம்மதியா இருக்கலாம். அதுல நான் ஊழியத்துக்கு போறேன் சொன்ன உடனே பாருங்க, இப்போ அவருக்கு கூப்பிடும் போது இவர் போகுது. இவர் பிரச்சனைகள் எல்லாம் சுத்தி நெருக்கிற உடனே என்ன பண்ணாரு, இவர் டிசைட் பண்ணிட்டார். உடனே ஆண்டவரே நான் போறேன். மனைவி சொன்னாங்க, இல்லைங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். இல்ல நான் போகணும், நான் விருப்பப்படுறேன், நான் போகணும். எங்க கர்த்தர் ஆதியிலிருந்து சொன்னார், 5 வருஷமா ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க கேட்கல. ஆனா இப்ப போறேங்கிறீங்களே, ஜெபம் பண்ணுங்க, முதல்ல தேவ சித்தம் என்ன பார்க்கலாம். அதான் முடியாது. அன்னைக்கு கூப்பிட்டு நீங்க அதே அடைப்போட வச்சிருக்கீங்க. திரும்பி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது கார் மெட்டு ஆக்சிடென்ட். ஒரு பெரிய ஒரு ட்ரைலர்ல போய் கார் மோதி அடுத்த நிமிஷம் கண்ணை முடிச்சு பார்த்தா வலது கால் முழங்காலுக்கு கீழே ஆபரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு காலும் பாதி காலம் தான் இருக்கு. மனைவி பிள்ளைகள் எல்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கால் அதிகமா சேதமானபடினால இந்த காலை வெட்டி எடுத்துட்டோம், கொஞ்சம் பொறுத்துங்க, ஒரு ஆர்டிபிஷியல் லிங்க் போடணும், ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ட வர வச்சிருக்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட் நடத்திட்டு போயிட்டாரு. இந்த ஊன்ஸ் எல்லாம் ஆறின உடனே உங்க காலை மாட்டிடுவோம், நீங்க தாராளமா நடக்கலாம், கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, நீங்க கால் போச்சுன்னு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சில நாட்கள் காயமான உடனே ஆறினவுடனே இந்த காலில் ஆர்டிபிஷியல் மாட்டிட்டாங்க. திரும்பி நடக்க ஆரம்பிச்சார். ஆஷுஷோர் கார்பரேட் மட்டும் திரும்பி வேலையை ஜாயின் பண்ணிட்டார். இப்போ அவங்க என்ன சொல்றாரு, இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்க அங்க போ. திரும்பியும் ஆண்டவர் பேசுறாரு. உடனே கீழ்ப்படி ஆண்டவரேன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய ஊழியத்திற்காக அப்ப மனைவி சொல்றாரு, நான் இந்த வேலைக்கு விட்டு ஊழியத்துக்கு போக போறேன். தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், இப்ப உடனே நான் போகணும்னு சொன்ன உடனே அது மனைவி சொன்னாங்க, சரிங்க உங்களுக்கு விருப்பம். வேலையை ரிசைன் பண்ணாரு. அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்பியும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது, மனைவி கொடுக்க வேண்டியது என்னென்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு இந்த சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன போட்டை ஹயர் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு போப்பான்னு சொல்லி இவர் போய் இறங்கிட்டார். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் ஒரு காட்டுவாசிகள், அவர்களுக்கு மனிதர்களை கவனிக்கவே பார்க்கவே பிடிக்காது, பிடிச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. இவர் பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்ச சாக்லேட் கொடுத்தாரு, பிஸ்கட் கொடுத்தாரு, துணிமணிகள் கொடுத்தாரு, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டாங்க. சொன்னாங்க, எங்களுக்கு உணவு கிடைக்கலன்னா யார் வருகிறாரோ அவங்க பிடிச்சு சாப்பிட்டுருவோம். அப்ப சொன்னார், ஆண்டவரே இந்த மாதிரி இடத்துல கொண்டு விட்டுருக்கேன், இன்னைக்கு சாகடிக்கலாம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி உள்ளத்துல அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் இருந்து சாப்பிட்டு பசி ஆறிட்டாங்க. ஒரு 2-3 நாள் அது வண்டி ஓடிச்சு. இப்ப ரொம்ப பசி வந்துருச்சு. தலைவர் பார்த்தா இந்த ஆளை கட்டி தொங்க விட்டாங்க, இந்த கையை கட்டி தொங்க விட்டாங்க. அவங்களுடைய வழக்கத்தின்படி என்ன செய்வாங்க, வலது காலுடைய கட்டை வரல அந்த தலைவன் கடிச்சு ரத்தத்தை எல்லாம் உரியுமா, இந்த பிறகு கீழே இறக்கி வெட்டி அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. இவனை கட்டி தொங்க விட்டுட்டாங்க. மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். தலைவன் இந்த வலது காலை கட்டை வர பிடிச்சு கடிக்கிறான். ரத்தம் காலில் வரல, வாயில வந்துச்சு.
என் ஏற்கனவே காடு பாதி கட்டக்கா. அவன் பார்த்தான், இது வரைக்கும் எவ்வளவு பேர் கடிச்சிருக்கோம், ரத்தம் மட்டும்தான் வந்துருக்கு. ஆனா இவனை கடிச்சா ஏன் வாயில ரத்தம் வருது? பார்த்து மேல இருந்து கீழே பார்க்கறான், திரும்பி கடிக்கிறான். சொன்னா இவன் மனுஷனே இல்லை, இவன் கடவுள்னு சொல்லி எல்லாம் குப்பரை விழுந்துட்டாங்க. கை கரையை விட்டு இவரை கடவுள் விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஜனங்களை எல்லாம் அப்படி மீட்டை கொண்டார்கள். ஒருவேளை இவன் நினைச்சபடி போயிருந்தா இவன் காலை கடிச்சு சாப்பிட்டுச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போகும்போது கர்த்தருடைய ஆயத்தம். நீ அநேகருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய வாஞ்சை இருக்கு, விருப்பம் இருக்கிறது. நான் கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஆனால் தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையில என்ன இருக்கிறது? கர்த்தர் எதற்காக உன்னை அழைத்திருக்கிறார்? என சில நேரங்களில் it won't fit the perfect plan of God. உன்னுடைய வாழ்க்கையும் நீ நடந்து கொண்டிருக்கிற விதமும் தேவனுடைய அழைப்புக்கு ஏற்றதாய் அது பொருந்தாததாக இருக்கும். உடனே என்ன செய்யணுமோ அதற்கு ஏற்றபடி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், imperfect will. When you are in the imperfect will of God, God is not really pleased with you. He is just accommodating you, being patient with you and giving you time to repent. ஒரு முரட்டாட்டமாய் உன் குணாதிசயம் மாற்றப்படாதவராய் உன் சுய எண்ணத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் அந்த உன்னை சீர்திருத்துகிற வரைக்கும் என்ன செய்வாரு? நீ மாற்றிக்கொண்டே இருப்பார். கொஞ்சம் கேட்டாரு, எலியாவை தேவனாகிய கர்த்தர் கேரி ஆற்றண்டையில உட்கார்ந்து வைத்து காகத்தை கொண்டு போஷித்தாரே. ஏன் அப்படின்னா எலியாவும் சரி எலிசாவும் சரி வெரி ஷார்ட் டெம்பர்ஸ். அது நீங்க கிரீக் பைபிள் படிச்சுனா தெரியும், வெரி ஷார்ட் டெம்பர்ஸ். ரெண்டு பேருமே ஷார்ட் டெம்பர்ஸ். அவன் என்ன செஞ்சார்? ஆண்டவரே ஒரு கேரி ஆற்றண்டையில உட்கார வச்சுட்டார். மனுஷனுடைய காண விடல, அங்க போய் ஒழிச்சுக்கிட்டு இருக்கான், உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். காக்கா சாப்பாடு கொடுத்ததான் சாப்பாடு. அது ஒரு என்ன செய்யணும்? பசிச்சா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஜெபிக்கணும். அப்ப காகம் ஆகாரத்தை கொண்டு வரும், சாப்பிட்டு திருப்தி ஆயிடும், முடிஞ்சு போச்சு. அப்ப பேஷன்ஸ். அதே போல இன்னொரு ஆள் நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா மோசே. ஏறக்குறைய 40 லட்சம் பேர் நடக்கிற மோசே இஸ் ஆல்சோ a short tempered person. ஒரு முறை ஒரு எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனத்தை துன்பப்படுத்துறவர் என்ன செஞ்சா? அடிச்சு கொண்டுட்டான். ஒரே அடி அடிச்சு சாவடிச்சான். இந்த மாதிரி ஆளை நம்பி 40 லட்சம் பேர் அனுப்பினா சொல்லுங்க என்ன ஆகும்? ஒரு நாளை மீது விட மாட்டான். மறுமணியெல்லாம் அடிச்சு சாவடிச்சிருவான். நாங்க எல்லாம் எந்திரிக்க காலம் 6 மணிக்கு தூங்கிட்டுமா தன் குடிசையில மோசம் என்ன செஞ்சான்? போயிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, கழுத்தை நினைச்சிடணும்னு நினைச்சிடும். இப்ப இதுக்காக என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம் மீதியா தேசத்துக்கு போயிட்டு அங்க ஆடை மேய்கிறாங்க. அந்த ஆடு மேய்ச்சதான் புத்தி வரும், அப்பதான் மனுஷனை மேய்க்க முடியும். 40 வருஷம் அங்க போட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல 40 வருஷம் எல்லாம் ஃபுல்லா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இவன் வண்டர்ஃபுல் ஆர்கிடெக்ட். டிசைன் பண்றான். ஈஜிப்ட் சிட்டியே டிசைன் பண்றான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், இங்க தூண் இருக்கணும், அங்க இது வரணும், அது வரணும், எல்லாம் சொல்லி அவ்வளவு நாலேஜ் கூட ஒரு 40 வருஷம் விட்டுட்டு அவன் 40 வருஷம் ஆட்டுக்கு பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். யோசிங்க. அதுக்கு 40 வருஷம் ஆன பிறகு இப்ப சொல்றாரு, மோசே நீ கிளம்பிடுவா. இவன் கெட்டப்பாயிட்டான். சொல்ற வேற யாராவது அனுப்புங்க. எச்சா மேல வைக்கிறீங்க இல்ல கீழே வைக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவர் இதை அழைப்பினாங்க? What is your will? You know God. அப்படின்னு நான் அழுகிறேன். வேற யாராவது அனுப்புங்க. இல்ல நீ தான் போகணும். இல்ல நான் மந்த நான் உங்களுக்கு திக்குவாயா இருக்கிறேன், என்ன போய் எப்படி அனுப்புவீங்க ஆண்டவரே? அவர் சொல்றாரு நீ தான். அது சொல்றாரு நீ பேச முடியலன்னு சொல்லு, வாயில வந்து நான் பேசுறேன், ஆனா நீ தான் போகணும். 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஆட்டுக்கு பின்னாடி இப்ப சொல்றாரு, இப்ப போன இஸ்ரவேலை பார்த்தா யார் ஞாபகம் வரும்? யார் ஞாபகம் வரும்? ஆடு ஞாபகம் தான் வரும். ஆடு போச்சுன்னா அந்த ஆட்டை வெட்டி போட்டா மேய்க்க பொண்ணு இருக்காது. மீதியான தேசத்துல மாமா அவரை விட்டு வராது. இந்த ஆடு போச்சுன்னா இவன் ஆடுக்கு மேலே போடுவான். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே கொண்டு போட்டு கர்த்தர் ஒரு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போறாரு. This is the perfect will of God. உங்க வாழ்க்கையில ஒரு சபை நடத்த வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை முதல்ல புடமிடுகிறார், உங்களை உருவாக்குகிறார். ஒரு ஊழியம் செய்யணும்னா கர்த்தர் உருவாக்குகிறார். ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா முதல்ல உருவாக்குகிறார். எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கர்த்தர் தேட மாட்டார். கல்யாணம் ஆன உடனே பத்திரம் வரும்.
நான் நினைக்கல பாஸ்டர் இப்படியெல்லாம் வரும்னு, எப்படிலாம் வரும்னு நான் நினைக்கல. நினைக்காதுன்னா கர்த்தர் செய்வாங்க. இப்போ என்ன தெரியுது, ஜெபிக்காம எதுவும் செய்ய முடியாது, ஜெபிக்காம எங்கும் போக முடியாது, உபவாசிக்காம ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இது காலம். கல்யாணம் ஆகும்போது இருக்கிற சந்தோஷம் ஆன பிறகு இருக்கு. அதே நான் சொல்றேன், மனைவியை சமாளிக்க தெரிஞ்சவன் தான் புருஷனை சமாளிக்க தெரிஞ்சா பிள்ளைகளை சமாளிக்க முடியும். பிள்ளைங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகாம மனைவிட்ட கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்து குழந்தை பிறந்து குழந்தைகளை சண்டை எங்க போகுது, குழந்தை விட்டு எங்க போவீங்க? அதுதான் ட்ரைனிங் கொடுக்குற பாருங்க. இதுதான் கர்த்தருடைய பூரண சித்தம். எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பிறகுதான் கர்த்தர் சொல்ற மூணாவது ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்குறாங்க. The third, in the imperfect will of God, you may seem to have God's favor, but you are incomplete in your service to the Lord and not fulfilling God's original purpose in your life. கர்த்தருடைய பூரண திட்டம் என்ன என்பதை ஒரிஜினல், அதாவது தேவன் வந்து உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஏன் இந்த இடத்துல கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார், இந்த தேவனுடைய முழுமையான திட்டத்தை அறியாதவர்களா இருக்கிறவங்க தான் பிரச்சனைகள் மேல பிரச்சனை வரும். ஆபிரகாம் அனுப்புறார் பாருங்க, அனுப்புற உடனே அவர் சொல்றார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். இவன் கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போனா அந்த இடம் மிகுந்த பஞ்ச காலமா இருந்துச்சு. ஆனா இவன் என்ன நினைச்சா, நம்மை அனுப்புகிறவர் கர்த்தர் என்று நினைக்கிற அவன் சூழ்நிலைகளை பார்க்கிறான். He want to see what is the situation around him, but he never realized who sent me to this place. He is able to deliver me. He is able to do something in my life. He never realized. He never recalled God. Why God sent me to this day of famine? இந்த பஞ்சமான நாட்களிலே ஏன் இந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்பினான்னு சொல்லி அந்த இடத்துல முழங்கால் படி போட்டிருப்பாரானால் காய்கன் சூழ்நிலைகளிலே இவன் விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உடனே தீர்மானிக்கிறான், இது கர்த்தர் இது நமக்கு சொன்ன தேசமா இருக்காது, வேற ஏதாவது போவோம். அங்கிருந்து தன்னுடைய மனைவியாகிய சாராளை அழைத்து கொண்டு போகிறான். ஆனா ஒரு கண்டெம்பரரி பைபிள் என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தர் நீயும் உன் மனைவியும் உன் வேலைக்காரர்களும் ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் கழுதைகளும் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல அந்த கண்டெம்பரரி பைபிள் என்ன இருக்கு? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னா நீங்க பல நினைச்சு தெரியுமா? ஒரு வேலை கிடைச்ச உடனே, ஒரு கர்த்தருடைய ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே என்ன செய்வான்? எல்லா கட்டுமுட்டுகளையும் எல்லாத்தையும் கூட்டிட்டு போவான். அவனால நினைக்க முடியாது. இவன் அப்படி போனதுனால தான் நான் சமாளிக்க முடியல. அந்த பஞ்ச தேசத்துல ஐயோ நான் பட்டி கிடப்பேன், என் மனைவி எப்படி பட்டினியா இருப்பாங்க, என் வேலைக்காரன் எப்படி இருப்பான், அந்த ஆடு மாடுகளுக்கு எங்க கிடைக்கும், அது கவலைப்பட்டதுனால தான் என்ன அங்கிருந்து எங்க போனா அங்க போன உடனே அங்கதான் பிரச்சனை வருது. பொய் முதல் பொய் சொல்றான் ஆபிரகாம். எங்க இது யார் மனைவியா? இதை ஜனங்கள் கேட்ட உடனே கர்த்தருடைய கோபம் அந்த ஜனங்கள் மேல வருது. ஜனங்கள் கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொன்னாய்? உன் நிமித்தமா நாங்க சாப்பிடணுமா? இந்த நீ உன் மனைவியை கூட்டிட்டு ஓடிங்க இருந்து. இப்ப வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கிற பொழுது உன் வாழ்க்கையில நீ அனாவசியமா போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிற பொழுது நீ எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்திலும் கர்த்தரை சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. If it is perfect God's will, you can do anything with the strength of God. He never let you down in any circumstance. Whatever God planned in your life, it will be implemented by God. You enlighten, equip yourself, and you should be the witness of God. It never let you down anymore. This is the promise of God in your life. இதுதான் வாழ்க்கையில இது பலர் யோசிக்கிற காரியம். நம்ம என்ன செய்வோம்? இந்த வாழ்க்கை எனக்கு பொருந்துகிறதா இருக்கிறது. இந்த வாழ்க்கை, this life is suits for me, this job suits for me. You decide all the time. This problem started on that day onwards. Even your life partner, sometimes your heart desires, your thirst and your expectation is something different, but God never allows such a things in your life. This is a secret of failures many Christian life. ஒரு மனுஷனை தெரிஞ்சு
கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் ஒருத்தரும் கெட்டு போகவே இல்லை. ஆமென். யாராவது ஒரு ஆளை காமிங்க பார்க்கலாம். இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் ஞானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வான். அவன் அப்பத்திற்காக தண்ணீருக்காக அலைந்து திரிவதில்லை. அப்படின்னு சொல்லல. என்னைக்காவது ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுல, ஐயா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு காசு இல்லை, ஒரு நல்ல துணிமணி போட காசு இல்லை, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலன்னு என்னைக்காவது சொல்லுவாங்களா? சோதனைகள் வரும், ஆனால் சோதனை செய்கிறவன் பாக்கியவான். அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். இதுதான் கர்த்தருடைய அழைப்பு, இதுதான் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். இப்ப இந்த மூன்றாவது காரியம் சொல்கிறேன். In the imperfect will of God, you may seem to have God's favor, but you are incomplete in your service to the Lord and not fulfilling God's original purpose in your life. என்ன செய்வாங்க? ஒரு கர்த்தர் அழைக்கிற பொழுது, ஒரு வேலை கர்த்தர் கொடுக்கிற பொழுது என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது தேவ சித்தம் என்று போயிடுவோம். அங்க போன பிறகு நிறைய பிரச்சனைகள் வர இடத்துல என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் சகிக்கணும், எல்லாத்தையும் நம்ம தாங்கணும். இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் பரவாயில்ல, அப்படிதான் இதெல்லாம் இருக்கும், கவலைப்படக்கூடாது. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு பாஸ்டர் அபிதாபியில் சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் வரும்போது சரியான ஜூன் மாசத்துல வந்த இந்த இடத்துக்கு என்னுடைய வேலை வந்து ஃபீல்டுல இன்ஸ்பெக்ஷன், அவுட்டர் கேம்ப் இன்ஸ்பெக்ஷன். அப்படியே ஈர துணி அப்படியே தண்ணியில நினைச்சு தலையில போட்டோன்னா 5 நிமிஷத்துக்கு அப்படியே காஞ்சு வறண்ட ரொட்டி மாதிரி ஆயிடும். நான் பயந்து நடுங்கினேன். 3 தடவை சன் ஸ்ட்ரோக் அட்டாக் பண்ணி ஓடி போய் ஹாஸ்பிட்டல் படுத்து விட்டேன். நான் கர்த்தர்ட்ட போராட, ஆண்டவரே உங்களுடைய சித்தமா, உங்களுடைய சித்தமா, உங்களுடைய சித்தமா. ஆனா கர்த்தர் நீதானே சொன்னீங்க, நீதானே சொன்னீங்க, நீதானே சொன்னீங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ண பிறகு திடீர்னு அந்த இடத்திற்கு அந்த 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 ப்ரொபோசல்ஸ் கொடுத்த அந்த ஓனர் வந்தாங்க. இஸ் a mighty millionaire. ஒரு ஷேப் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு சின்சியரிட்டியை பார்த்துட்டு அந்த வெயில நின்றுகிட்டு ரிப்போர்ட் பார்க்கணும் கேட்டாங்க. நீங்க ரிப்போர்ட்ஸ் காலையில் எத்தனை மணிக்கு, எத்தனை பேர் அட்டெண்டன்ஸ், எவ்வளவு பேர் லஞ்சுக்கு போனாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாம் பர்ஃபெக்ட் பார்த்துட்டு டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர், யூ கம் டு மை பர்சனல் கேபின் தான். ஒரு நடுங்கிட்டார். என்ன தப்பு பண்ணிருப்போம், ஏதாவது தப்பு பண்ணிருப்போமான்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி ஜெபத்தோட அவன் சொன்னாரா, யூ ஷுட் நாட் ஸ்டாண்ட் தேர், யூ ஷுட் பி வித் மீ, a personal assistant for my life. Your salary is 100 times more what you are receiving now. ஒரு சபையிலே ஒரு சாட்சி சொல்றதை நாங்க கேட்டோம். அப்ப உச்சத்துல உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்துக்கு ஆஸ்வதிக்கிறார். சொன்னாரு, நான் போயிட்டு மனைவிக்கு நான் எழுதின கடிதம், என்னால் இருக்க முடியல, வெயில் வெளியே 55 டிகிரி வெயில், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், நான் எப்படியாவது வேலை வேலைக்கு பரவாயில்லை, ஒரு சொல்றான், 3 தூக்கியாவது உனக்கு சாப்பாடு போடுறேன், நான் திரும்பி வந்துடுறேன், கடனெல்லாம் அடைச்சிடலாம், நான் வந்துடுறேன். அம்மா சொன்னாங்களா, இல்லைங்க இதை நம்ம ஜெபம் பண்ணி போடாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு தேவன் எடுக்க முடிவு, தேவன் சொன்ன முடிவு. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் எப்படி வெட்கப்படுத்துவார்? நான் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வழியை திறப்பார், கர்த்தர் தான் கொண்டு போனார், கர்த்தர் வழியை திறப்பார். எப்போ ஃபோன் பண்ணணும், எனக்கு வெயில் தாங்க முடியல, இன்னைக்கு சாப்பிடல, மயக்கம் தலை சுத்துது, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் கொண்டு போனார், கர்த்தர் நடத்துவார். சில நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உயர்ந்த ஆசீர்வாதத்தை சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலே பிரச்சனை வருகிறதா, சோர்ந்து போகாது. கர்த்தர் அந்த சோதனையோட வருவதற்கு என்ன காரணம்? நீ இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும். The problem comes, you seek more God in your life. This is what God's leading and God's guiding and Him, the perfect will of God. பிரச்சனைகள் வந்த உடனே சோர்ந்து போவதல்ல வாழ்க்கை, தடுமாறுவதல்ல வாழ்க்கை. இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குது, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீ அதை கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்வார், இதற்காகத்தான் உன்னை அழைத்தேன், இதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவள். இந்த 4வது காரியம் சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வியூ கொடுத்து முடிச்சேன். The 4th one, imperfect will of God is the place where you are inappropriate, positioned and also unqualified for your job. The imperfect will of God is a place where you are inappropriate, positioned and also
unqualified for your job. சில நேரங்களில் வேலைகளில் சில மாற்றம் வரும், பிசினஸ்ல சில மாற்றங்கள் வரும். ஆண்டவர் சொல்றார், இது உனக்கு சரியானதா ஏற்றதா இல்ல, உனக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு சின்ன ஒரு உயிரை கொடுக்கணும். ஒரு கதவை அடைச்சா அடுத்த கதவை கத்துறது இல்ல. என்னுடைய ஊழியத்தை அனுபவமா சொல்ல முடியும். நான் என்னுடைய 91 டிசம்பர், ஆல்மோஸ்ட் நவம்பர் அண்ட் டிசம்பர்ல ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்தார். எவ்வளவு பேர் உட்கார முடியும் அப்படின்னா ஒரு 50 பேர் உட்கார்கிற இடத்தை கத்தர் கொடுத்தார். ஒரு 7 வருஷம் ஊழியர் செஞ்சோம். ஒரு 7 வருஷம் ஊழியர் செஞ்சோம்னா அந்த இடத்துக்கு ஜனங்க, அந்த ரூம் ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ரூம் ஃபுல் ஆனது சந்தோஷம். ஏன்னா ஒரு மனுஷனை வந்து ஊழியத்தை தொடங்கும் போது ஒரு 35-40 பேர் இருக்காங்க, வாரம் 40-50 பேர் வராங்கன்னா சந்தோஷமா இருக்குமா இருக்காது? I will be satisfied. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதற்காக நான் உன்னை கொண்டு வந்தேன். This is not my perfect will. என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த கதவை கத்தர் அடைச்சார். அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, ப்ளீஸ் யூ வேக்கேட் திஸ் பிளேஸ். அப்படின்னா நீங்க வேற இடம் பார்த்துங்க, இந்த இடம் உங்களுக்கு சரியா இருக்காது, நீங்க வேற இடம் பார்த்துங்க. நான் சொன்னேன், 7 வருஷமா இங்க நடத்திக்கிட்டு இருக்கேன், திடீர்னு போன்னு சொல்றீங்களே, நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்கல. ஓகேம்மா, if it is God's, it's not possible, I will move from this place. சொன்ன உடனே ஒரு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அங்க இருக்கிற மூப்பர்களை கூப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு என்ன செய்யலாம் சொன்னாங்க. வேற இடம் பார்க்கலாம் பாஸ்டர். வேற இடம் பார்த்தா அங்க பார்த்தா ஒரு 150 பேர் உட்கார்ந்த மாதிரி ஒரு இடத்தை ஆண்டவர் காமிச்சார். 1500 வாடகை, 15,000 அட்வான்ஸ். உடனே அதை மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணோம்னா அந்த இடம் ஃபுல்லாயிருச்சு. 150 பேர் வந்தாங்க. நான் அப்பதான் யோசிச்சேன், 50 பேர் வர கதவை அடிச்சாதான் கத்தர் 150 கொடுப்பாரோ? ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. எப்ப சொன்னேன்? 150 பேரை பார்த்த பிறகு சொன்னேன், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இடைவிடாம துதிச்சேன். ஆனா போ அப்படின்னு மனசு என்ன ஆயிடுச்சு, வேதனைப்பட்டுச்சு. ஆனா கர்த்தர் ஒரு கதவை விசுவாச அடைத்தாதான் கர்த்தர் 7 கதவை திறப்பாருன்னு அப்பதான் பிறகுதான் தெரிஞ்சிச்சு. 150 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதான் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஆண்டவரே இவங்க 150 பேர் வராங்க, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். அது ஒண்ணு சொன்னாரு, உங்க டைம் முடிய போது காலி பண்ணுங்க. இப்ப என்ன செய்தேன்? அப்போ யோசிச்சேன். இப்ப சொன்னேன், தேங்க்யூ அப்படின்னாங்க. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரிக்கு பிரச்சனை, இந்த இடத்த நம்ம காலி பண்ண போறோம், வேற இடம் பார்க்கணும். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க வந்து சொன்னாங்க, நீங்க குப்தா லேஅவுட் ஓகேவா அப்படின்னாங்க. எந்த லே அவுட் இருந்தாலும் பிகாஸ் இஸ் டெல் மீ டு கோ அவுட், வாட் ஆர் த லேஅவுட், நோ ப்ராப்ளம் அப்படின்னு இடத்தை பார்த்தா ஒரு மழை மாதிரி குப்பை நிறைஞ்சு கிடக்கு. அந்த இடம் சைட்ல பெரிய மழை மாதிரி அந்த ஏரியா குப்பை போட்டு வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன், இந்த இடம் அப்படின்னு அவங்க சொல்ற இந்த இடம் தான் அப்படின்னா. உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லோடு லாரி குப்பைகள் எடுத்து போய் கொட்டணும். MHS கேம்பஸ் போய் கொட்டணும். அத்தனை குப்பை எடுத்து போய் கொட்டி பிளைன் ரோட் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வால் போட்டோம். காம்பவுண்ட் வால் எவ்வளவு பெருசு? 13 அடி உயரம். இந்த சைட்ல 10 அடி உயரம். பக்கத்துல வந்து கேட்ட RSS என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார் ஷெட் ஞானம் கொடுத்தாங்க. எனக்கு திடீர்னு தெரியாது, கார் ஷெட் அப்படியா? கார் ஷெட்டா? சரி சரி. கரெக்டா எல்லாம் முடிச்சு பெரிய கேட் வச்சு ஷீட் போட்டு ஜன்னல் இந்த சைடு வச்சு, வழி இந்த சைடு பிளாக், இந்த சைடு பிளாக், இந்த சைடு பிளாக், ஒரு சைடு மட்டும் வெண்டிலேஷன் கேப் போட்டு பார்த்தா கார் ஷெட் மாதிரி தெரியல. இல்ல உனக்கு தெரியல, பரவாயில்ல, எங்களுக்கு கார் ஷெட் தான். பெரிய கதவை போட்டு ஷீட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இனாகிரேஷனுக்கு சாங்கிலி நான் கமிஷனராக இருந்தேன். கூட்டு வந்து ரிப்பன் கட் பண்ணி அவுட் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை பாசிங் பண்ணி அங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்தாங்க. 50, 150 ஆகி 150, 250 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அங்க காலை அடைச்சேன். அப்புறம் பார்த்தா சொல்லிட்டு இனி ஒரு நாடோடி மாதிரி சாட்டியை தூக்கிட்டு அங்க சுத்த முடியாது, கொடுத்தா பர்மனண்டா கொடுங்க, அது எவ்வளவு நாள் பரவாயில்ல. 250, 350 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கே சொந்தமா கொடுத்தாரு. நம்ம பழைய சர்ச்சில் 2nd floor. அது நடந்துச்சு. I am satisfied, but God is not satisfied. சந்திரன் சொன்னார், ஒரு இடம் இருக்கு, போய் பார்க்கலாமா? நான் பார்த்தா இது இருக்கு. ராமின் சொன்னேன். இப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் எப்படி நடக்கிறார், எது தேவ சித்தம், எது தேவனுடைய நோக்கம். இப்போ whatever we do something, if you are satisfied, God is not satisfied, He never allow you to stay permanently into this place. இப்ப கூட ஓனர் சொன்னாரு,
வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா நான் சொன்னேன் கவலையப்படுங்க. ஏன்னா நிறைய இடம் தாவிக்கும். ஒருவேளை காத்த நினைக்கிறாரு இந்த 500 600 10,000 ஒரு 1000க்குள்ள கொண்டு போறேன்னு நினைச்சாருன்னா why should I stop my growth? என்னுடைய வளர்ச்சியை நானே கெடுக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இதனுடைய சித்தம் இருந்தா அதை கொடுங்க. ரெண்டாவது ஆபீஸ் ரூம் இடிச்சுட்டு இந்த பக்கமும் ஒரு லைட் போட அந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவோம். இதுவும் நினைச்சுதான் கத்த வேலை கொடுப்பார். சொல்லுங்க. அப்போ இப்ப இது என்ன செய்யலாம்? மூவிங் ஃப்ரம் த பர்ஃபெக்ட் டு த இம்பர்ஃபெக்ட். எப்படின்னு கேட்டா சில நேரத்துல நம்ம செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? தேவ சித்தத்தின்படி கட்டளை கொண்டு போவார், ஆனா தேவ சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம இணைத்துக் கொள்வோம். எழுதிக் கொள்ளுங்க. மூவிங் ஃப்ரம் த பர்ஃபெக்ட் ஆஃப் த இம்பர்ஃபெக்ட் டு த தேவனுடைய அவர் சித்தத்தின்படி ஒரு கடவுளை வைப்பாரு. நம்ம செய்வோம், அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை கொண்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். அது எப்படி பாத்தீங்கன்னா, all through the Bible you will find out examples of God allowing men to do what they want to do even though it is not his perfect will for them. இது உன்னுடைய சித்தம் அல்ல, இது தேவனுடைய நோக்கம் அல்ல, இது என்னுடைய விருப்பம் அல்ல, இது என்னுடைய வாஞ்சை அல்ல என்று சொல்லி தேவன் சொல்லுகிற போது நினைச்சோம் இல்லாத it is my comfort, is very fit for me in this position என்று சொல்லி என்ன செய்வோம்? இதுலயே உட்கார்ந்துட்டு காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கோம். பல நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? ஒரு சாதாரண வீடு பாருங்க, நம்ம குடி இருக்கிற சாதாரண வீடு. அந்த சாதாரண குடி இருக்கிற வீட்டுல வீட்டுக்காரர் சொல்லுவாரு, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டோம். என்ன செய்வோம்? கொடுக்க முடியாத சூழ்நிலையில நம்ம வேற வீடு பார்த்து போயிருக்கோம். ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? என்னைக்காவது செபிக்கிறோமா? என்னைக்காவது தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்குமா? இங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க ஆசைப்படுறேன். 2 பேரை நீங்கள் வேதாகமத்துல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முதல் காரியம் 1 Samuel chapter 8 verses 4 வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 8ஆவது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு வந்து, இதோ நீ முதிர் வயதுள்ளவனாய் மாறி இருக்கிறீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் எங்களை நியாயம் விசாரிக்கும்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கேட்கிறார்கள். ஆனால் தேவ சித்தம் அல்ல. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார்? இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போய் இந்த ஜனங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், இவர்கள் ஜனமாய் இருப்பார்கள், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் இடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும் என்று தேவன் இருதயத்தில் தீர்மானிக்கிற பொழுது இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு நீர் வேண்டாம், ஒரு ராஜா கொடுங்க. This is what the Israelites committed themselves. They want a king. தொடர்ந்து வாசித்து பாருங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று. Having a king was not the perfect mature wish of God for Israel, but God granted into them and told Samuel privately that people had rejected him. தேவன் வேண்டாம், யார் வேணும்? ராஜா. வணங்கிக் கொள்றீங்களா? எவ்வளவு பேர் விளங்குது இன்னைக்கு? இஸ்ரவேல் முதல் தேவ சித்தத்தை புறக்கணித்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா தேவன் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீங்கள் ராஜாவை ஏற்படுத்துவீர்களானால் அந்த ராஜா என்ன செய்வான்? நலமானதை எல்லாம் அவன் வைத்துக் கொள்ளுவான், உங்களை அடிமைகளா நடத்துவான், உங்ககிட்ட வரி கேட்பான், உங்களை துன்பப்படுத்துவான், உங்களை நெருங்குவான். ஜனங்கள் சொன்னாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு தேவன் வேண்டாம், ராஜா வேணும்.
எவ்வளவு பேருக்கு புரியுது நான் சொல்றது? சில நேரங்களில் சொல்லுவோம், இதுதான் வேணும் ஆண்டவரே, இந்த வேலை வீட்டுக்கு பக்கமா இருக்கு, நல்ல சம்பளம் நல்லா இருக்கு, இதுதான் வேணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா தேவன் சொல்றாரு, அது வந்த it is not my will. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆயிற்று, என்ன ஆகுது பாருங்க. Having a king was not perfect will of God, and if God allowed it, அது தவறான காரியம் என்று தேவன் அறிந்தும் ஜனங்க விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆனா இந்த சவுல் என்ன செஞ்சான் யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எல்லா 12 கோத்திரத்திலும் சிறிய கோத்திரமான பெஞ்சமின் கோத்திரம், அந்த பெஞ்சமின் கோத்திரத்திலே ஒரு சின்ன குடும்பமாகிய கீஸ், அவருடைய மகன் சவுல், அவன் தன் தகப்பனுடைய கழுதை காணவில்லை என்று தேடிக்கொண்டு திரிகிறார். அவர் சொல்றார், சாமுவேலை இப்ப தைலகுப்பை எடுத்துட்டு போய் அந்த அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நம்மளுக்கு அது பிறகு தாவீது வந்தார். இதெல்லாம் கதை. இப்ப இந்த காரியம் ஏன் வந்துச்சு? இனி ஒருவேளை தேவன் உங்களை என்னை ஆளுகை செஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு தலைவனுடைய கையில கூப்பிடுறது எப்படி இருக்கும்? வேற எதை பத்தியும் பேச வேண்டாம். ஒருவேளை சென்ட்ரல்ல தேவாதி தேவன் ராஜா உட்கார்ந்து இந்தியாவை ஆளுகை செஞ்சா, ரேஷன் கார்டு வேணுமா உனக்கு, ஆதார் கார்டு வேணுமா உனக்கு, சொல்லுங்க, ஐடென்டிபிகேஷன் வேணுமா, தேவன் தான் உனக்கு அப்பமும் தண்ணீரும் மாவும் குறையவே குறையாது. சொல்லுங்களேன், பஞ்ச காலத்திலும் ஒரு விதவையை போஷித்த தேவன். மாவு கொஞ்சம் ஒரு பிடி மாவு மாத்திரம் இருந்துச்சுங்க. அவர் சொல்றாரு, நீங்க சாரிபாகூருக்கு போவாங்க, உன்னை போஷிக்கும்படி விதவைக்கு. அந்த விதவை வந்து பெரிய மல்டி மில்லியனர். அவங்க ஒரு அடுத்த வேலை இந்த சாப்பாடை சாப்பிட்டு செத்தலாம் நினைக்கிறாங்க. கடைசியான ஒருபடி மாவு மாத்திரம் இருக்கிறது, நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டு மறிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு தான் எளியவனை கர்த்தர் அனுப்புகிறார். இவன் போய் அந்த வீட்டை கால வச்ச உடனே இவனும் சாப்பிட்டு திருப்தி ஆகிறார், அந்த பிள்ளையை சாப்பிட்டு திருப்தி ஆகுது. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு செலவழித்து போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவை வேண்டுமா? ரேஷன் கார்டுல 2 லிட்டர் கரேஷன் கொடுக்கிறான், 5 கிலோ சக்கரை கொடுக்கலாம், போதுமான்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 5 சிலிண்டர் தான் கொடுப்பான். அதுக்கு மேல வேணா நீ எக்ஸ்ட்ரா காசு வந்து வாங்கிக்க. கோதுமை எவ்வளவுதான், அரிசி எவ்வளவுதான். நீங்க கேட்டதானே. நான் எப்பவுமே சொல்லுவேன், கவர்மெண்ட்டை பத்தி யாராவது குறைச்சோன்னா ஒன்னு சொல்லுவேன். Because you, your forefathers, our forefathers longing, we need a king. நிறைய பேர் சொல்லுவான், மோடி வந்தது நல்லது, அவெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்க. அவனை பத்தி தெரியல, போக போக தான் தெரியும். நார்த் இந்தியால சபைகள் எல்லாம் மூடிக்கொண்டு இருக்கு. Every church is closing down. உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை ஒரு பாஸ்டர் சந்திக்கும் போது அவர் இடத்துல போன் பண்ண சொன்னார், ஐயா நார்த் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ப்ராசிக்யூஷன் ஸ்டார்டட். பகிரங்கமா வெளியே 2 பேர் நின்றுட்டு சபைக்குள்ள போனா அவனை அடிச்சிருவோம். வெளியே 2 பேர் நின்றுட்டு கையில ஒரு கையில கத்தி ஒரு கையில தடி வச்சுட்டு உள்ள போனா வெட்டிடுவோம். பார்க்கலாம். ஜனங்க பைபிளை பத்திரமா பிடிச்சிட்டு அந்த பக்கமே திரும்பி ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வாட்ஸ்அப்லயோ இல்லை டெலிவிஷன்ல எதுலையுமே வரல. இந்த ப்ராசிக்யூஷன் ஸ்டார்டட். நீங்களும் நானும் கம்பீரமா உட்கார்ந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நன்மை தேவனும் நன்மை சிறேந்திரமா இன்னும் கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறார். இன்னும் நம்மை நேசித்துக் கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீ வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, சபைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ ஆராதனை போகணும். எதுக்கு ஆராதனை போகணும்? கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீ சொல்ற இப்ப நீ உன் வீட்டுல நீ இருக்கிற வீடு தேவ சித்தமா? முதல்ல கேளு. வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தேவ சித்தமா? உன் பிள்ளை என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிற இன்ஜினியரிங் தேவ சித்தமா? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த வேலை கிடைச்சா தேவ சித்தமா? இல்ல செய்து கொண்டிருக்கிற வேலை தேவ சித்தமா? இல்ல தேவன் கொடுக்க போகிற வேலை அவனுடைய சித்தமா? அதுக்குதான் தேவன் காலை வேளையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். What is will of God? What is imperfect will of God? உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் வேதம் சொல்றது, தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அதோட வேதனையை கூட்ட மாட்டார். வாழ்க்கை ஐஸ்வர்யமும் பிரச்சனையும் வந்துச்சுன்னா அது தேவ சித்தம் அல்ல. It is all your efforts. எல்லாம் உன்னுடைய சுய முயற்சியில உன் மூளையில வந்தது, உடைய பிரயாசத்துல வந்தது. ஆனா சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். இப்போ கர்த்தர் அதை கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆசீர்வாத தேவன் கொடுக்கும் போது அதோட வேதனையை கூட்டுகிற ஒரு தேவன் அல்ல. உன் வாழ்க்கையில ஒரு ஐஸ்வர்யம் வரும்பொழுது கூடவே வியாதி வரும். ஒரு முறை சொன்ன உங்களுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யமான எனக்கு ஒரு விருந்து கொடுத்தார். யூ கம் ஃபார் டின்னர் அப்படின்னா
நான் பொதுவாக எங்கேயும் போய் சாப்பிட மாட்டேன். உபவாசத்துக்கு கூப்பிட்டா ஓடுவேன். அந்த வீட்டுக்கு போனேன். என்னெல்லாம் பிடிக்கும்னு மூலையை கேட்டேன். நான் சொன்னேன் ஐ லைக் பண்ணி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன். இல்லை பாஸ்டர் இல்லைம்மா வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வகை செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு பெரிய டைனிங் டேபிளில். போய் உட்காந்தேன். எனக்கு அப்போ கூட மனசு கேட்கல. நான் இப்படியே போயிருக்குமா ஐயோ நீங்கள் சாப்பிடுங்க. சரி அவரும் என்னோட இல்லை நீங்கள் சாப்பிடு இல்லை அவரோட தான் நான் சாப்பிடுவேன். உட்காந்தோடனே உப்பு இல்லாத உணவு கொண்டு போட்டாங்க. எதுலேயுமே உப்பு இல்லை. ஏன் சொன்னா பாஸ்டர் உங்களுக்கு பார்த்து டேஸ்ட் பண்ணி நல்லா சமைச்சு வச்சிருக்கேன் நிறையா சாப்பிடுவேன். அவர் உப்பு இல்லாத தான் சாப்பிட்டார். உப்பு சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் உடம்பெல்லாம் அலர்ஜி, உடம்பெல்லாம் அப்படி வீங்கிக்கும், கை கால் முகலாம் வீங்கிக்கும். அவரால் உப்பு சாப்பிட முடியாது. சக்கரை சாப்பிட முடியாது. பிபி இவ்வளவு இருக்கு. பிரச்சனை தேவன் அனுமதிப்பார வாழ்க்கையில ஆசீர்வதித்தது தேவன், வீட்டை கொடுத்தது தேவன், காரை கொடுத்தது தேவன், எல்லாமே கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அவரோடு ஏன் வேதனையை கொடுக்கிறார்? கடினோடு நான் ஜெபம் பண்ணேன். இந்த ஆகாரத்துக்கு ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரே ஒரு காரணம் கேள்வி கேட்கிற பதில் சொல்லிட்டேன். நீங்களும் உங்கள் கணவரும் 6 நாட்கள் திருமணமான பொழுது you have a business with a partner. ஆமா அப்படின்னாங்க. அவர் பேர் இதுதானே? எஸ். உங்களுக்கு தெரியுமா அவரை? எனக்கு தெரியாது, தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு பிசினஸ் நல்ல லெவலில் போகும்போது you cheated him. Now he is standing on the road, not even a bread of one bread to eat. ஒரு ரொட்டிக்குள்ள கூட சாப்பிட வக்கு இல்லாம தெருவில் இருக்கான். ஆனா நீ அந்த மனுஷனை ஏமாத்துறேன். என் மனுஷனுடைய சாபம் கிட்ட எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடித்தாலும் சேர வேண்டியதை கொடுங்க. Now he is perfectly already, no sugar, no sickness. அந்த சொன்ன இதுதான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லுறேன். வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்காக அடுத்தவங்க மேல வருவோம். அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான ஒரு காரியம். ஏன் நான் சொல்றேன்னா பல நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே எது உடைய சித்தம்பா. ஒரு காலையில செபிக்கும் போது கூட எனக்கு உணர்த்தப்பட்டது மட்டும்தான் செபிப்பேன். யாருக்காவது ஆண்டவர் யாருடைய முகத்தையாவது உணர்த்தலாம் அவனுக்காக செபிப்பேன். ஆண்டவரே எதற்காக இந்த முகத்தை காமிச்சு எனக்கு தெரியாது, ஆனா என்னமோ காரியம் எனக்கு சொல்லுங்கன்னா எனக்கு சொல்லுவார். இதை சொல்லுன்னு சொல்லுவாரு, இதை சொல்லாத நீ மனசுல ஜெபம் பண்ணுவார். உடனே என்னுடைய புத்தகத்தை ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் வச்சு என்னுடைய பைபிள்ல அவங்க பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு நாள் அவன் சந்திக்கும் போது நான் சொல்றேன், இந்த டேட் இத்தனை மணி கத்துற உங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். ரைட், ஆமா பாஸ்டர் அன்னைக்கு கோர்ட்டு கேஸ், அன்னைக்கு மட்டும் கோர்ட்டு கேஸ் எனக்கு விரோதமா வந்திருந்தேன்னா நான் குடும்பமா செய்யறது. நான் செய்யாத ஒரு தப்புக்காக என் மேல தண்டனை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. எவ்வளவு விசுவாசிக்கிறேன். Hallelujah. Today all of you here with the purpose of God, He wants to transform your life. He wants to try to equip you more and more to receive more grace from God. தேவனிடத்திலே பெரிய நன்மைகளை காணும்படியாய் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். தேவ தீர்மானம் என்ன, தேவ திட்டம் என்ன வாழ்க்கையில. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, பேசுவதற்கு நேரம் இல்லை. இங்க இன்னொரு காரியம் நாங்க பார்க்கிறோம் பாருங்க. சங்கீதம் 106 13 தொடங்கி 15 வரைக்கும் பாருங்க. சங்கீதம் 13 தொடங்கி. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது பாத்தீங்களா, நீங்க கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். ஆனா ஆத்மாவில இழைப்பு, வேதனை. சில நேரங்களில் போராடி செபிப்போம். நான் உபவாசம், நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், செபிப்பேன். ஆனா சொல்றாரு இந்த அழிச்சுக்கோ, வருந்தி கேட்டதுனால கொடுப்பார். ஆனா ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பு. இழைப்பார்கள் அல்ல, இழைப்பு. ஆத்மா இழைச்சு போகும். ஆண்டவரே இந்த நன்மையை கொடுத்தும் என்னால் அனுபவிக்க முடியலையே, இந்த காரியம் எனக்கு கிடைச்சு, வேலை கிடைச்சும் வேலையில சந்தோஷம் இல்லையே. யோசிச்சு பாருங்க.
அப்போ இது என்ன ஹெட்டிங் நீ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு காரியம் சொல்லி தரேன். இதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு. என்ன ஹெட்டிங் அப்படின்னா, the children of God, children of Israel moved out of the perfect will of God when they lusted after prosperity. The lusted after the prosperity. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே கொடுத்த கட்டளை மறந்து விடுவது. ஒரு தம்பி, வாலிபர் தம்பி 40 நாள் பாஸ்டிங் வச்சிருக்கோம். காலையிலும் வருவார். 6 to 7 பாஸ்டிங் இருக்கும் காலையில். அதிகாலையில நல்ல ஒரு 150-200 பேர் வருவாங்க. 11 மணிக்கு ஒரு கூட்டம் 12 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கும் வந்துருவாரு. சாயங்காலம் 6 to 7 இருக்கும். ஒரு நாளைக்கு 3 தடவை நடக்கும் கூட்டம். 40 வருஷம் அதுலயும் வருவார். நான் அந்த தம்பியோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்து ஒரு நாள் அவர் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி காலையில பாக்குறேன் வாஞ்சியோட, மத்தியானம் பாக்குறேன், ராத்திரி சாயங்காலத்தையும் பாக்குறேன், இவ்வளவு வாஞ்சியா இருக்கு, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அம்மா பாஸ்தர் ஒரு வேலை வேணும், அதுக்காக ஆண்டவரை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஜெபம் பண்ணவங்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் கூப்பிட்டு உணர்த்தினார், உனக்கு ஒரு அருமையான வேலை, நீ விரும்புகிற வேலை நான் கொடுப்பேன், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆனா முடிவு பரியந்தும் இதே அபிஷேகத்திலே ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும். நீ எந்த சபைக்கு போய் எனக்கு தெரியாது, ஆனா நீ நிலைத்திருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள. சரின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது பாருங்க. அவர் எதிர்பார்த்ததுக்கு மேல சம்பளம், நல்ல ஒரு ஆசீர்வாதம். போய் சேர்ந்த உடனே ஒரு 15 நாள்லயே என்ன பண்ணாரு, வேலை கிடைச்சு நம்ம அப்பா அம்மா பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பைக் எடுத்து வந்து ஜோம் பண்ணாரு. நானும் ஜோம் பண்ணி ஒரு கிச்சனை கொடுத்து, லெஸ் ஆயில் கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஜோம் பண்ணி அப்போ உணர்த்தப்பட்டேன், தம்பி இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு உண்மையும் இருதயத்தின் வாஞ்சியை பார்த்து கர்த்தர் கொடுத்துருக்காரு, கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க தம்பி. இல்ல உங்களுக்கு அப்படின்னா. அப்புறம் பார்த்தா ஒரு 40 நாள் ஒரு 2 மாசத்துக்கு ஆளையே காணும். சரி எங்க போயிட்டு இருப்போம். ஒரு நாள் கமர்ஷியல் சீட்ல பார்த்த தாடி வச்சுக்கிட்டு, தலையெல்லாம் முடியெல்லாம் வெட்டாம, ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட், ஒரு கிழிஞ்ச டிஷர்ட் போட்டு ஒரு 2 மாசத்துல பார்த்துட்டு நான் அவன் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. தம்பி தம்பி டோன்ட் மைண்ட் ஜாஷுவா, ஆமா பாஸ்டர் உங்களை அங்கேயே பார்த்துட்டேன், உங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு வெட்கப்பட்டு தான் முகத்தை திருப்பினேன், நீங்க பார்த்துட்டீங்க, என்ன ஆச்சு அப்படிங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வேலை, சனிக்கிழமையும் வேலை. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா டபுள் டியூட்டி செஞ்சா 2 சம்பளம் கிடைக்கும். சனிக்கிழமை போனா என்ன, சனிக்கிழமை ஃபாஸ்டிங் போயிருக்கு, அதுக்கும் போயிடுவார், ஞாயிற்றுக்கிழமையும் போயிடுவார். ஆளு எந்த சபைக்கும் போறதில்ல. கர்த்தரை மறந்துட்டேன் பாஸ்டர், ஜெபத்தை விட்டுட்டேன் பாஸ்டர், உபவாசத்தை விட்டுட்டேன் பாஸ்டர், எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாஸ்டர். என் வாழ்க்கையில ஒரு காரியம் முடிக்கணுமா இருந்துச்சு. அந்த நேரத்துல என்னுடைய ஞானம் செயல்படாம, my wisdom and my knowledge not work at the time, I made a great mistake in my career. ஒரு பெரிய ஒரு ஆர்டர், இந்த கம்பெனிக்கு வர வேண்டிய பெரிய ஆர்டர், கோடிக்கணக்கான ரூபாய் ஆர்டர், நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சு அதை மிஸ் பண்ணிட்டேன். என்னை கூப்பிட்டாரு, சிஇஓ வரையும் போச்சு, அவன் முதல்ல டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. 24 hours நோட்டீஸ் கொடுத்து வெளியே போட்டாங்க. வேலையில உடனே அந்த வேலை கிடைத்த உடனே எனக்கு பேங்க் லோன் கொடுக்க ஆட்கள் வந்தாங்க. கிரெடிட் கார்டை வாங்கினேன், டெபிட் கார்டை வச்சேன், இதை வச்சு அதை வச்சு இதை வரைச்சு அதை வரைச்சு, இது வாங்கினேன் அது வாங்கினேன், பேண்ட் ஷர்ட் வாங்கினேன், இது வாங்கினேன், டிஷர்ட் வாங்கினேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், பெரிய பெரிய ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டுக்கு அங்கே போனேன், இங்கே போனேன், கம்பெனியில் பார்ட்டி போனேன், எல்லாம் போனேன் பாஸ்டர். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் டெப்ஸில் இருக்கேன். இப்போ நான் பேங்க்காரன் தேடிக்கிட்டு இருக்கான், வீட்டுக்கு ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்கான், வேலையை போச்சு, பணமும் கடன்காரனா நிற்கிறான் பாஸ்டர். திரும்பி நான் சபைக்கு வரல, எப்படி உன் மூஞ்சியை பார்க்கறது? நான் சொன்னேன், என் மூஞ்சியை தான் பார்த்தேன், நீ யார் மூஞ்சியை பார்க்க முடியாது, கர்த்தருடைய மூஞ்சியை பார்க்க. உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தினவர் கர்த்தர். உன் வாழ்க்கையில நீ உன் ஜீவன் உனக்குள் இருக்கிறது, அந்த ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர். அவர் சொன்னாரு, அவர்கள் என்னை மறந்தார்கள், நான் அவர்களை மறந்தேன். This is what the secret. The Bible says here very clearly, they soon forget his work. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ மறவாதே. அதான் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஒருத்தர் போன் பண்ணாரு, திடீர்னு ஒரு ஷாக். அவன் வயசு சொன்னாங்க, பாஸ்டர் இருக்கா ஜோம் பண்ணுங்க. காலகாத்தால ஒரு 2-3 மாசம் முன்னாடி காலகாத்தால போன் ஜோம் பண்ணுங்க. என்ன இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? நேற்று ராத்திரி 11 மணி வரைக்கும் இவர் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தார். சரி காலையில பார்ப்போம், ஹாய் பாயிட்டு போனாரு, வந்து இவர் படுத்து தூங்கிட்டாரு.
எழுதி சொன்னோம், ஜோமான குடும்பத்திற்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். டயர்டா இருக்குமா, 2 மணி நேரமா ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தீங்க, டயர்டு இல்லையா, மரியாதை உட்காருங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் புருஷன் தான், ஆனால் இந்த விஷயம் நான் சரின்னு மரியாதை சொல்லுங்க உட்காரு சொன்னா. அந்தமா சொன்னோடனே சரிம்மா உட்காந்துட்டு வேண்டாம் வெறுப்பா பாடி வேணும் வெறுப்பா ஜோம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஜோமெல்லாம் பண்ணி ஃபேமிலி பேர் முடிச்சுட்டு உடனே படுத்துக்கிட்டாங்க. காலகட்டத்தில் ஃபோன் வருது, 6 மணிக்கு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டேன் ஃப்ரெண்டு. எப்படி இருக்கும், 11 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு, 6 மணிக்கு அந்த ஜீவன் பூமியில இல்ல. காலையில அவங்களோட ஷாக் ஆயிடுச்சு, அப்படியே பிரம்ம முடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிற காபி சாப்பிடலாம், பேச விட மாட்டேங்குது. பாஸ்டர் கூப்பிட்டு அம்மா சொல்றாங்க, ஏதாவது பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன், என்ன நடந்துச்சு? இதுதாயா 11 மணி வரைக்கும் ராத்திரி பேசிட்டு இருந்தாரு, காலை விடியும் போது அந்த ஜீவன் இல்லை, இவர் உயிரோடு இருக்காரு. என்னமாச்சு? குடும்பத்தை உட்கார, அவரும் உட்கார மாட்டேனாரு, இவர் உட்கார வச்சு நாங்க ஜோம் பண்ணோம். புருஷ ஜீவனை கர்த்தர் காப்பாத்திட்டாரியா. நம்ம ஒவ்வொரு அழுகிறாங்க. வேதம் சொல்றது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் உனக்கு கர்த்தர் என்னென்ன நன்மை செய்தாரோ அந்த அவரை நீ மறந்து விடாதே. அவர் கொடுத்த இரக்கம், அவர் கொடுத்த கிருபை, அந்த தயவு, அந்த நன்மைகளை நீ இழந்து விடாதே. இதுக்காக கர்த்தரை திரும்ப திரும்ப ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தில் கர்த்தரை அழைத்து வருவது. You try to remember God, whatever the work He done for your life. உனக்கு என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர், என்ன செய்யறன்னு கேட்காத, என்ன செஞ்சிருக்கிறார் அதை மட்டும் நினைச்சுப்பார். என்ன சொல்றது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு கொடுக்கலையா? அவங்க அணிந்திருந்த சட்டை அழுக்காகல, காலில் போட்டிருந்த பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. இரவில் அக்னி சமம், பகலிலே மேக சமம் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தது. ஜனங்கள் மறந்தார்கள். அது ரிமெம்பர் பண்ணாங்க. 2 பேர் காலேபும் யோசுவாவும். அந்த காலேப் யோசுவா 2 பேரும் கானானுக்குள்ள போனாங்க. இன்னைக்கு நீ நானும் பரலோகத்திற்குள் போக வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினைக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு செய்த இரக்கத்தை நினைக்க வேண்டும். இன்னைக்கு நீ ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. உனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இனி நான் உயிரோடு இருக்கேன், அவருடைய கிருபை சொல்ல முடியும் உங்களால. கர்த்தரை நீ துதிக்காம அந்த நாவிலே கர்த்தரை உயர்த்தாமல் இருப்பாயானால் அதை விட ஒரு பாவம் உலகத்தில் ஒண்ணுமே இருக்க முடியாது. அவர் செய்த நன்மைகளை மறவாதே. ஆனா இங்க சங்கீதம் 106 என்ன சொல்கிறது? They soon forget his words. They waited not for his counsel. They never waited for God's counsel. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுவதற்கு, அநேக குடும்பங்கள் சீரழிந்து போவதற்கு, வாழ்க்கையில பிரச்சனைகள், வாழ்க்கையில போராட்டம் வருவதற்கு என்ன காரணம்? They waited not for his counsel. தேவ ஆலோசனை. ஊழியக்காரர் எதுக்கு ஜெபம் பண்றான்? அவங்களுக்காக ஒரு ஊழியக்காரர் ஆலோசனை கொடுக்குறான். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. நீங்க என்ன சொல்லுமா? பாஸ்டர், we don't have time. எங்களுக்கு பேசுற தேவன் எங்கள்கிட்ட பேசணும். நீங்க உங்களோட பேசிட்டு இருக்காரு. You are not wait for God's counsel. You do your own thoughts. உன் நினைவுகளை நிறைவேறது கர்த்தருக்கு பிடிக்கும். இது கர்த்தருக்கு சந்தோஷமான காரியம். இது கர்த்தர் விரும்புகிற காரியம். உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. இதை மாத்திரம் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இதை மாத்திரம் மனசுல வைத்துக் கொள்ளுங்க. கடைசி வந்து சொல்றேன். But lusted exceedingly in the wilderness and tempted God in the desert. And he gave them their request, but sent leanness and into their souls. ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கல. ஆத்துமா இழைத்து போயிற்று. அதே போல வீட்டை வாசித்து பாருங்க. என்னாகும் 22ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 22 வரைக்கும் வீட்டை வாசித்து பாருங்க. Numbers 22 verses 9 to 22. Exodus 32 verses 1 to 4. Leviticus chapter 10 verses 1 and 2. Genesis 16 1 and 2. This is what God's will and imperfect will. Let us wait for this day. Please stand on your feet. We look at God's presence. Thank you. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏராளமான நன்மைகளை வாழ்க்கையில செய்து வருகிறார், செய்து கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise the Lord. ஏன்னா இந்த நாளில் பாருங்க, கர்த்தருடைய நம்முடைய சிறகுகளால் மூடுகிறவர். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுகிறவர். ஆமென். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கச்சிரவிரடி நீராடு. சிரவிரடி நீராடு. தூயவரே என் துணையாளர், உதவிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளர், உதவிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கருவிடமே அன்பின் ஆண்டவரே, இந்த உங்களுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக நீ பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையால் எங்களை நடத்தும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்தும்படி செபிக்கிறேன். வந்தவர்கள் ஒருவராகிலும் நன்மையை பெறாமல் போகவே கூடாது. ஒவ்வொருவரையும்
தனியாய் பேராய் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் கர்த்தர் திறக்கட்டும், நன்மையை கர்த்தர் செய்யட்டும். இந்த நாளில் நீங்க வாழ்ந்தது நல்லது. கர்த்தர் என்னை தொட்டார், என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தரை பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். Praise the Lord. Thank you, Pastor, for the wonderful message.